வணக்கம். வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியிலே பெயர்ச்சியாகின்றார். இந்த பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடைபெறுகின்றது. இந்த சனிப்பெயர்ச்சியானது திருநள்ளார் சனிப்பெயர்ச்சி என்றும் கூறுவார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியிலே முதல் ராசியாகவும் முதன்மை ராசியாகவும் இருக்கக்கூடிய மேசராசி எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். மேசராசிக்கு சனி பகவான் 7.5 சனியாக வருகின்றார். 7.5 சனின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. 7.5 சனி காலத்தில் தான் ஒருவருக்கு சுயஜாதகம் வலுவாக இருந்தால் அவருடைய கல்வி, அவருடைய திருமணம், அவருடைய வேலை வாய்ப்பு, அவருடைய தொழில் எல்லாவற்றிலும் ஒரு சிறத்தன்மையானது கிடைக்கப்பெறும். அவருடைய சுப பார்வை வேறு 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்த்து சுப பலன்களை தரப்போகின்றார். அவருடைய சுப பார்வையானது வாக்கு, தனஸ்தானம், நோய், பகை, கடன், அதே போல் பாக்கியஸ்தானத்திலும் பட்டு பலவிதமான நன்மைகள் ஏற்படத்தான் போகின்றது. ஆனா ஒண்ணுங்க, 7.5 சனி காலம் நடைபெறுவதால் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. வாக்குஸ்தானத்துல அவருடைய பார்வையானது படுகின்றது. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும். சனிப்பெயர்ச்சி நடைபெறும் நாட்களில் நீங்கள் அருகில் உள்ள சனி பகவான் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று சனி பகவானுக்கு அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். செவ்வாய் தோறும் விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள். இந்த 7.5 சனி காலம் எந்த விதமான தொந்தரவும் இன்றி உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய சுயஜாதகம் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்துள்ளேன். அதில் தொடர்பு கொண்டு ஜோதிட விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.